ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட் நான் பார்க்க போகிற படம் 2025 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லேயே வெளியாக இருந்தால் கூட 2026 ஆக்சுவலாக ஒரு கனடியன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான அண்டர்டோன். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் எவி. இவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்டு ஜஸ்டின் அப்படின்னு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்காஸ்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஹாரர் சம்பந்தங்கள், பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட பாட்காஸ்ட்டாக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதாநாயகிக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா படுத்த படுக்கையாக கோமா ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க ரொம்ப நாளாக. கதாநாயகி வீட்டில் வச்சு தான் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்கள பராமரிச்சுக்கிறது அப்படின்னு எல்லா விஷயங்களையும் டேக் கேர் பண்ணுறது நம்ம ஹீரோயின் தான். இப்போ படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம கதாநாயகி ரைட்டு நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி பாட்காஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் அந்த ஜஸ்டினோட சேர்ந்து உட்காடுறாங்க. அப்போ யதார்த்தமாக அப்படி வழக்கம் போல் பல விஷயங்கள் அது நடந்துச்சு இது நடந்துச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜஸ்டின் சொல்கிறாரு, எனக்கு ஒரு அனானிமஸ் மெயில் ஒன்று வந்தது, அதில் 10 ஆடியோ கிளிப் இருந்தது. இதில் இப்போ நான் ஒன்றா ப்ளே பண்ணுறேன். நம்ம அப்படியே அந்த பாட்காஸ்ட்லேயே ஒரு விஷயங்களாக அந்த ஒரு ஆடியோ கிளிப்பில் என்ன இருந்தது அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசலாம் சுவாரஸ்யமாக அப்படின்னு சொல்லி அவர் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. அந்த உள்ளே வந்த அந்த 10 ஆடியோ கிளிப் இருக்கு இல்லையா, அதில் இன்வால்வ் ஆன 2 நபர்கள் யார் அப்படின்னா மைக் அண்ட் ஜெஸா அப்படின்னு சொல்லி ஒரு கப்பல். அவங்க வீட்டில் நடந்த அமானுஷ்ய சம்பவங்களுடைய தொகுப்பாக தான் இந்த ஆடியோ கிளிப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ கிளிப்பு எல்லாமே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை ப்ளே பண்ணுறாங்க. இதில் மொத்தமாக ப்ளே ஆகி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து இந்த படத்தில் அந்த வீட்டில் எல்லாம் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயும் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை இயன் தோசன் அப்படிங்கிற ஒரு நபர் எழுதி இயக்கியிருக்காப்புல. அவர் ஒரு அறிமுக இயக்குனர். முதல் படமே ஒரு மாதிரி படமாகத்தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அவர். இந்த படம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்த படம் என்ன அப்படின்னா அது இந்த ஜானரே கிடையாது. இது கம்ப்ளீட்டாக சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லரு. ஆனால் அந்த படம் 2018 ஒரு தானிஷ் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான கில்ட்டி. அந்த படமும் ஹீரோ ஒரு இந்த எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் சப்போர்ட்டில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு நபர். அவருக்கு ஒரு கால் ஒன்று வரும், அந்த கால் எடுப்பாப்பில். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் சவுண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட்டுடைய மாயாஜாலங்கள் தான் அந்த படமே. த அதர் சைடில் அந்த காலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சவுண்ட் டிசைனிங் ஒர்க்லேயே நிறுத்தியிருக்கோம் அந்த டீமு. அட்டகாசமான ஒரு படம். இது வரைக்கும் நான் பார்க்கல, கேள்விப்படலைன்னா அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இப்போ எனக்கு அதுதான் அவுட் அண்ட் அவுட் சவுண்ட் டிசைனிங்லேயே ஒரு படம் அப்படின்னா வாய்ப்பே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கொடுத்த ஒரு படம். இன்னும் ஒரு சில படங்கள் இருக்குது அந்த மாதிரி. ஆனால் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, மொத்த படமே சவுண்ட் டிசைன்லேயே முடிச்சுட்டாங்க, ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு படம் இது. அந்த படத்துக்கு அடுத்து இந்த படம் தான் அப்படி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஏன்னா இந்த படம் பேசிக்காக ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிம் தான். அதாவது இந்த படத்தில் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேர் தான். ஒன்று ஹீரோயின், இன்னொன்று படுத்துப்படிக்கையாக இருக்குது அவங்களுடைய அம்மா. இந்த 2 கதாபாத்திரத்தை தவிர எந்த கதாபாத்திரங்களுமே நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியாது. வாய்ஸில் மட்டும்தான் ஒரு 2-3 கதாபாத்திரங்கள் வரும். ஒன்று ஹீரோயினுடைய ஃப்ரெண்டான அந்த ஜஸ்டின், அந்த பாட்காஸ்ட்டில் கூட பேசுகிற அந்த கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ஒன்று அது. இன்னொன்று அந்த மைக் அண்ட் ஜெஸான்னு சொல்லி அந்த ஆடியோ கிளிப்ஸில் உள்ள வரக்கூடிய 2 கதாபாத்திரங்கள். இந்த மாதிரி இந்த 2 கதாபாத்திரங்கள், இது போக இன்னும் 2 வாய்ஸும் வரும்னு வச்சுக்கோங்களேன். கால்ஸ் 2-3 வரும், அதில் வரக்கூடிய அந்த வாய்ஸ். பட் ஸ்க்ரீனில் தெரிகிற நபர்கள் 2 தான். மீதி எல்லாமே இவங்க சவுண்ட் டிசைனிங்கு, டப்பிங்கு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் வச்சு நீட்டாக முடிச்சுட்டாங்க. டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு படம். இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபர் கிரஹாமுடைய ஒர்க்கை நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். அந்த மனுஷன் நேரவே ஒரு ஷாட்டை பேன் பண்ணி எடுத்துகிட்டு போக மாட்டாயா. ஒரு ஷாட் ஆரம்பிச்சது அப்படின்னா அங்கே இருந்து கேமராவை 360 டிகிரிக்கு ஃபுல்லாக டில் பண்ணி ரொட்டேட் பண்ணி எங்கெங்கோ புகுந்து எடுத்து என்னவோ பண்ண போகிறாங்க, எதையோ காமிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மரண பீதியிலே வச்சுருப்பாங்க அந்த ஆள். அவருடைய கேமரா மூவ்மெண்ட்டில் தான் உண்மையாக அந்த படத்தில் ஏதோ நடக்க போகுது, என்னத்தையோ காமிக்க போகிறாங்க, ஏதோ ஒன்று வரப்போது ஒரு பக்கம் இருந்து அப்படின்னு மரண பீதியை கிளப்பி விட்டாங்க நமக்கு. அந்த மாதிரி ஒரு கேமரா ஒர்க்கு ப்ளஸ் சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கு வாய்ப்பே இல்லை. டாப் நாச் ஒர்க்கு. இந்த படமே சவுண்ட் டிசைனிங்கின் மாயாஜாலம் தான். அதனால தான் அந்த கில்ட்டியை ரெஃபர் பண்ணேன் நான். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. ஆனால் அது அவுட் அண்ட் அவுட் கிரைம் த்ரில்லர். அதை விடுங்க, இது சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக என்ன வேணுமோ அதை கொண்டு வந்திருக்காங்க இவங்க. குறிப்பாக முதல்ல எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக செட் அவுட் பண்ணிடுறேன். இந்த கட்டில் கடியிலிருந்து கை வர்றது, சோஃபா கடியிலிருந்து கால் வர்றது, இந்த மாதிரி காமெடியெல்லாம் அந்த படத்தில் கிடையாது. அப்படி ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் அந்த படத்தில் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் படம் பார்க்கும்போது உங்களுடைய ஹார்ட் பீட்டு உள்ள பீக்காய் போய்கிட்டே இருக்கும். என்னமோ நடக்க போதுங்க, ஐயோ வேற பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை நிச்சயமாக விடுவாங்க உங்களுக்குள்ள. படம் போக 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 ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. ஒரு 1/2 hour உள்ள போங்க, ஒரு 1.5 மணி நேரம் படம் இது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போங்க. ஒரு 3/4 மணி நேரம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு சீனுமே ஒரு மாதிரியே நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. என்னமோ நடக்க போதுங்க அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வந்துருப்பாங்க. அதுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் டெக்னிக்கலி சவுண்டாக உள்ள வைக்கப்பட்டிருக்கு. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் ஆகா ஓகோவா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது நிச்சயமாக. ஆனால் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படம் நிறைய பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்ட் இந்த படம். அதனால் நைட்டு 11 மணிக்கு பெரிய ஸ்க்ரீனில் ஹோம் தியேட்டர்ஸில் போட்டு பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை சார், சும்மா தான் உட்காந்து பார்த்தேன் அப்படின்னு
மனசில் கையை வச்சு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்னா சொல்லலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த படத்தை பார்க்கணும். பெரிய ஸ்க்ரீனில் ஹோம் தியேட்டர் செட்டப்பில் உட்காந்து தனியாக உட்காந்து நைட்டு பார்க்கணும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அது ஒரு செமையான என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அள்ளு விட்டுருப்பாங்க. ஐயோ போச்சு அப்படிங்கிற அளவு கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு. ஆனால் இது ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் ஹாரக்டரில் நம்ம சொல்கிற மாதிரி தான் திடீர்னு தலைப்புற உருவம் தொங்கணும் இந்த மாதிரி காமெடியெலாம் அதில் கிடையாது. ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த கிமிக்ஸ் ஒர்க், இந்த ஏமாத்துற வேலையே எதுவும் கிடையாது. இதுதான், இது இப்படி தான் இருக்கணும், அதை இப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். தேவையில்லாமல் சும்மா அந்த கை வர்றது கால் வர்றது இதெல்லாம் வேலைக்காகாது. அந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த கை கால் வர்றதெல்லாம் கிடையாது. அதை நான் சொல்ல விரும்பல. நீங்கள் படத்தை பார்த்துக்கங்க. அப்புறம் ஸ்பாயிலர் ஆகிடும் தான் நான் சொன்னேன்னா நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. அதனால எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது இவங்க இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணவங்க ஒரு சில விஷயங்களை சரி என்ன பண்ண, ஏன்னா சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர்னா இந்த ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்கத்தானே செய்யுது. 1-2 சீன் அப்படி டக்குன்னு அப்படி ஜம்ப் ஸ்கேர்ஸாக நம்மளை சும்மா ஜெர்க்கு கொடுக்குற மாதிரி 1-2 சீனை கூட வச்சு விட்ருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் நம்ம அந்த வழக்கமாக ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாரும் ஓடி ஓடி விளையாடுவாங்க தெரியுமா, அந்த லாஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டுக்கு ஒருத்தனா கொல்லப்படுவாங்க, பேய் ஒருத்தனா அடிக்கும், வீடுக்குள்ளே ஓடுவாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அமைதியாக தான் படம் இருக்கும். அதனால 2 கதாபாத்திரங்கள் 1.5 மணி நேரம் பேசுகிறது தான் படம். ஒன்று கதாநாயகியாக அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண நீனா கிரி, இன்னொன்று அந்த ஜஸ்டின் அப்படிங்கிற அந்த வாய்ஸை மட்டும் உள்ளே கொடுத்துட்டு போன ஆடம் டிமார்க்கோ. இந்த 2 பேர் தான் முக்கியமான கதாபாத்திரங்களாக உங்கள் கண்ணு முன்னாடி தெரிவாங்க. அதனால் அந்த படம் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுங்கிற கேரண்டியெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அந்த மாதிரி நல்ல படங்கள் பட் சவுண்ட் டிசைனிங்கில் மிரட்டி விடக்கூடிய படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ரசிகர்கள் ட்ரை பண்ணுங்கள். அடல் கன்னடா பொறுத்தளவுக்கு எதுவுமே கிடையாது. இந்த படம் தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம். பட் பிரச்சனை என்னென்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல், அந்த ஏரி மூமெண்ட்டை டெஃபினட்டாக விட்டுருப்பாங்க. படம் முழுக்க ஏதோ நடக்க போகுதுங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுங்கிற அந்த ஹார்ட் பீட்டு பக்கு பக்குன்னு நமக்கு அடிக்க ஆரம்பித்தோம் ஒரு சில காட்சிகள் எல்லாத்துலேயும். கேமரா மூமெண்ட் அப்படி. அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த படம் தேவையில்லைன்னு சொல்லுவேன். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு UA16+ங்கிற லெவலில் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். தனியாக பாருங்கள், நைட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் என்ன, நம்ம சைடில் இருந்து டெஃபினட்டாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் தான் இது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.